இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை ஆம்லேட் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி மடக்கி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், எங்கள் அம்மா எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு குழம்பு வைக்கிறப்ப காமிக்கிறோம். பாருங்கள், எல்லா முட்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஓடெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே ரோஜா செடிக்கு போட்டால் நல்லா வளரும். எண்ணெய் சேர்த்துருக்கோம், வெந்தயம் சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைச்சி அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சோன்னு காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருது அரை வேக்காடை எடுத்து வச்சு எல்லாம் போட்டாச்சுன்னு சொல்லி பாருங்கள், எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக முட்டையை குழம்புல உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.